ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிளாக் ஆர்டிக்கிள் ஏஐல டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, ஏஐல டிடெக்ட் ஆன நம்மளோட பிளாக் ஆர்டிக்கிள எப்படி நம்ம ஹியூமனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம யூஸ் பண்ண போற டூல் பார்த்தீங்கன்னா, குயில்பேட் அப்படின்ற டூல யூஸ் பண்ணி நம்ம ஏஐ டிடெக்ஷன் செக் பண்ணுவோம். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்த் ரைட்டர் அப்படின்ற டூல யூஸ் பண்ணி நம்ம பிளாக் ஆர்டிக்கிள எப்படி ஹியூமனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம குயில்பாட் யூஸ் பண்ணி ஏஐ டிடெக்ஷன் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க கூகுள் போயிட்டு குயில்பாட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ குயில்பாட் யுவர் கம்ப்ளீட் ரைட்டிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் ஏஐ டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT கிரியேட் பண்ண அந்த ஆர்டிக்கிளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு செக்ஷனாக பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதில் ஏஐ டிடெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு பேரா மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ காந்தலூர் ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல் ஹியர்ஸ் வாட் யூ ஷுட் நோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஸோ பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டிடெக்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 0% ஆஃப் டெக்ஸ்ட் இஸ் லைக்லி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஏஐ இந்த பேரால அவ்வளோ இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஆர்டிக்கிள் பேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த எஃப்ஏக்யூலாம் வேணாம். ஸோ இந்த ஃபைனல் தாட்ஸ் இது வரைக்கும் நான் காப்பி பண்ணி ஸோ இந்த குயில்பாட்டில் நான் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ டிடெக்ட் ஏஐ அகைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய ஆர்டிக்கலில் 0% ஏஐ டிடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ 0% இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ChatGPT யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆனாலும் நம்மளுக்கு 0% லைக்லி டு பி ஏஐன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ப்ராம்ப்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்ததுனால வந்திருக்கு. ஓகேங்களா? பட் ஸ்டில் இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு ஏஐ டிடெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ பட் சில வெப்சைட்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக காமிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஆனா கொஞ்சம் ட்ரஸ்டடான வெப்சைட் தான். இதில இல்லனாலே கொஞ்சம் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் நிம்மதி ஆயிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்க பிளாக்ஸ் இப்ப கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆனாலும் எல்லா பிளாக்ஸும் நீங்க ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது, இந்த மாரி 0% வரும்னே சொல்ல முடியாது. ஸோ சில பிளாக்ஸ்ல ஏஐ டிடெக்ஷன் கண்டிப்பா வரும். நீங்க என்னதான் இந்த ChatGPT நான் குடுத்த ப்ராம்ப்ட்ஸ யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணாலும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்கிறத எப்படி நீங்க இன்னொரு வெப்சைட் மூலியமா நீங்க ஹியூமனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டெப்ல நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இதுல எந்த ஏஐ டிடெக்ஷனும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏஐ டிடெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்த் ரைட்டர் வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிளாக் ஆர்டிக்கிள ஹியூமனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்க கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு ஸோ ஸ்டெல்த் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். ஸோ இத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ற மாரி இருக்கும். ஸோ சிம்பிள் தான். நீங்க நார்மலா எல்லா வெப்சைட்லயும் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ற மாரி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஹியூமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ இத யூஸ் பண்ணி தான் நம்ம நம்மளோட ஆர்டிகிள ஹியூமனைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, ஏஐ டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. போன ஸ்டெப்ல நம்ம பார்த்தோம்ல, குயில்பாட்ட யூஸ் பண்ணி ஏஐ டிடெக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம ஆர்டிகிளுக்கு. ஸோ இதுல இதுலயும் அந்த மாரி ஒரு ஆப்ஷன் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பிளாக் ஆர்டிகிள் போயிட்டு, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுவோம். ஸோ நம்மளுக்கு குயில்பாட்ல அதுக்கு எந்த ஏஐ டிடெக்ஷனும் இல்லன்னு வந்துச்சு. ஸோ இந்த வெப்சைட்ல ஏஐ டிடெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்க. பார்த்தீங்களா? இங்க பாருங்க 38% ஏஐ டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இத நம்ம இந்த வெப்சைட்லயே கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டும் ஃப்ரீ தான். ஸோ இந்த வீடியோல யூஸ் பண்ற நம்ம எல்லா டூல்ஸுமே ஃப்ரீ தான். நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா டூல்ஸையும். ஓகேவா? ஸோ 37% 38% ஏஐ டிடெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ ப்ரோ, நீங்க போன ஸ்டெப்ல காமிச்ச அந்த குயில்பாட் வெப்சைட்ட நாங்க நம்புறதா? ஸோ இந்த ஸ்டெல்த் ரைட்டர் நம்புறதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் நீங்க என்ன கேட்கலாம். ஸோ கில்பாட் ரொம்ப நாளா இருக்குது அந்த வெப்சைட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லாம் அந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ரீசென்ட் டேஸ்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டெல்த் ரைட்டர் ஸோ என்ன கேட்டீங்கன்னா 2 வெப்சைட்டுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ எதுல ஏஐ டிடெக்ஷன் வந்தாலும், ஸோ அத நீங்க ஹியூமனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த ஹியூமனைசர் அப்படின்ற டேப் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்ம வந்து காப்பி பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பேரா வந்து இதில வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு ஹியூமனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எதனா சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டா அப்படியே விட்டுர்றேன். ஓகேங்களா? ஸோ ஹியூமனைஸ் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த பேராவ மட்டும் பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் எழுதுனா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி வந்து அந்த 38% நம்மளுக்கு வந்து ஏஐ ரைட் பண்ண மாரி இருந்துச்சுன்னு வந்துச்சுல்ல. ஸோ அத வந்து ஹியூமனைஸ் பண்ணி ஒரு ஹியூமன் எழுதுனா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாரி நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய வேர்ட்பிரஸ்லயோ இல்ல பிளாகர்லயோ நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப நம்ம இங்க காப்பி பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ அத வந்து டைரக்ட்டா நீங்க ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துறாதீங்க. ஸோ எப்படி நீங்க பேஸ்ட் பண்ணோம்னா, ஸோ எப்பயுமே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ பேஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். பேஸ்ட் அஸ் பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வரும். ஸோ எப்பயுமே வந்து பேஸ்ட் அஸ் பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்றதே செலக்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து ஃபைண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து வேற ஏதோ வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக் ஆர்டிகிள் வந்து ஹியூமனைஸ் பண்ணணும். ஸோ ஹியூமனைஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரம் மீனிங் லெஸ்ஸா இருக்கும். ஸோ அத வந்து படிச்சு பார்த்துட்டு, ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவையான்னு சொல்லிட்டு, அத வந்து நீங்க உங்க பிளாக்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாரி இப்ப நம்ம ஒரு செக்ஷனுக்கு மட்டும் பண்ணோம். ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொத்த பிளாக் ஆர்டிகிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு செக்ஷனா காப்பி பண்ணி, இந்த ஸ்டெல்த் ரைட்டர் வெப்சைட்ல வந்து பேஸ்ட் பண்ணி, ஸோ ஹியூமனைஸ் பண்ணிட்டு, ஸோ கடைசியில வந்து உங்க ஆர்டிகிள் வந்து பப்ளிஷ் குடுங்க. ஸோ இதே மாரி நீங்க எல்லா ஆர்டிகிலுக்கும் இந்த மாரி பண்ணீங்கன்னா, ஸோ கண்டிப்பா உங்க வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பீப்பிள் வந்து அதிக பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்ல வந்து ஒரு டிராஃபிக் வந்து கிடைக்கும் உங்க வெப்சைட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க Google AdSenseக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா Google வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு நல்ல ரெவென்யூ வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ YouTubeலாம் வந்து நெறைய பேரு வ்ளாகிங் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ YouTube விட ஒரு 3 to 4% வந்து நல்ல இன்கம் வந்து உங்களுக்கு வ்ளாகிங்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆயிடுச்சு. பட் வேர்ட்பிரஸ் ரிலேட்டட் கன்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அட்வர்டைசஸ் வந்து பே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ரெவென்யூலாம் அந்த அளவுக்கு YouTubeல இருந்துலாம் எதுவும் வராது. ஸோ அதனால உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ கீழ இந்த தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி, ஸோ உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன நம்ம சேனலுக்காக குடுக்கலாம். சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோர் வேர்ட்பிரஸ் ரிலேட்டட் கன்டென்ட் போஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.